அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சனியோட காரகத்துவம் பற்றி பார்க்க போகிறோம். மற்ற கிரகங்களோட காரகத்துவம்லாம் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி சனியோட காரகத்துவம் பற்றி பார்க்க போகிறோம். சனி அப்படின்னாலே ஒரு ஏழ்மை நிலையை குறிக்கும், முதுமையை குறிக்கும், ஊனமுற்றவர்களை குறிக்கும், வேலைக்காரர்களை குறிக்கும், வழக்கறிஞர்களை குறிக்கும், கிராம நிர்வாக அலுவலர்களை குறிக்கும், மேயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, மேயர், கவுன்சிலர், இவங்க அத்தனை பேரும் சனியோட காரகத்துவம் தான். ஒரு நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் ஒரு தன்மையை குறிக்கும், வாழ்க்கையோட இறுதி நாளை குறிக்கும், மனித உறுப்புகளில் பாதத்தை குறிக்கும், தலைமுடியை குறிக்கும். அதாவது சில நிலைகளில் நிறை விழுந்துடும், இளநறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு லக்னத்தோட சனி எந்த ஒரு சுகத்தன்மையும் இல்லாமல் தொடர்பு கொண்டிருக்கும். அப்போ அவங்களுக்கு இளம் வயதிலேயே தலை நரைச்சி போயிடும், வயதான தோற்றத்தை அடைவார்கள். அதாவது வயதான மனிதர்கள் வயதான தோற்றம் சட்டுன்னு ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது சனியோட காரகத்துவம் தான். அடுத்ததாக ஒரு கெட்ட சிந்தனை உடைய மனிதர்கள், எங்கெல்லாம் அழகு இல்லையோ, எங்கெல்லாம் ஒரு நறுமணம் இல்லையோ, எங்கெல்லாம் பொய் பொருட்டு இப்படி பரவி கிடக்குதோ, யாருக்கெல்லாம் ஒரு கெட்ட எண்ணங்கள் மனசில் இருக்கோ, யாரெல்லாம் பொய் சொல்லிகிட்டே இருக்காங்களோ, யாரெல்லாம் புறம் பேசிக்கிட்டே இருக்காங்களோ, யாரெல்லாம் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறார்களோ, இந்த மாதிரியான கெட்ட எண்ணங்கள், நயவஞ்சகம் பேசுபவர்கள், அதாவது புறம் பேசுபவர்கள், மற்றவங்களை பற்றி புறம் பேசுகிறவங்க, இந்த மாதிரியான எந்த ஒரு பொய் சொல்கிறது, இருக்கிறத இல்லைன்னு சொல்கிறது, இல்லாததை இருக்குன்னு சொல்கிறது, இந்த மாதிரியான கெட்ட குணங்கள் அத்தனையும் சனியோட காரணம். அந்த மாதிரிலாம் ஒருத்தவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சனி தொடர்பில் இருக்காரு. அதாவது அவங்க ஜாதகத்தில் சனி அந்த நிலையில் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி தானே செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக எண்ணெய் வித்துக்கள், தேங்காய், ஆமணக்கு, எள்ளு, கடலை, சூரியகாந்தி விதை, இந்த மாதிரியான எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய், பெட்ரோலியம் பொருள்கள், அது சார்ந்து தயாரிக்கிற அத்தனை பொருள்கள், இது அத்தனையும் சனியோட காரணம். நீதிமன்றம், வழக்கறிஞர்கள், ஏன்னா வழக்கறிஞர்கள் எல்லாருக்கும் உண்மையை சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தன்னுடைய கட்சிக்காரர் தன்னுடைய கிளைண்ட் என்ன ஒரு தவறு செஞ்சிருந்தாலும் அவங்கள பொய் சொல்லியாவது காப்பாற்ற வேண்டியது ஒரு வழக்கறிஞரோட பொறுப்பு. அதை சேறு சகதிகளில் வேலை பார்க்குறவங்க, அசிங்கமான இடங்களில் வேலை பார்க்குறவங்க, குப்பை எல்லும் தொழிலாளர்கள், தார் சாலை போடுற தொழிலாளர்கள், சாலை பணியாளர்கள், இவங்க அத்தனை பேரும் சனியோட காரகம். ஜன நெருக்கடி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே சனியோட காரகம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். கூட்ட நெருக்கடி, ஜன நெருக்கடி, மக்கள் தொடர்பில் யார் அதிகமாக இருக்காங்களோ, அதாவது கிராம நிர்வாக அலுவலர் எப்போதும் அந்த ஊர் மக்களோட தொடர்புலேயே இருப்பார். அங்கே ஒரு கூட்டமே நின்றுட்டு இருக்கும் அவர். அடுத்ததான் மந்தமான செயல்களை செய்யக்கூடியவர்கள். ஏழரை சனி ஒருத்தருக்கு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா வேலையை செய்ய மாட்டார், தன்னுடைய வேலையை என்னவோ அதை செய்ய மாட்டார். காலைல பார்த்தோம்னா 10 மணிக்கு எழுந்திருப்பார், நைட்டெல்லாம் வேலை செய்வார், நைட்டெல்லாம் ஏதாவது வேண்டாத வேலைகளை செய்வார், வேண்டாத இடங்களுக்கு போவார், பகலில் 10 மணி வரைக்கும் தூங்குவார், திரும்ப ஏஞ்சி உட்காந்துட்டு வேண்டாத வேலைகளை செய்வார். அவருக்கான வேலையை அவர் செய்ய மாட்டார், மந்த புத்தி உடையவராக இருப்பார். காலையில் வச்சு குளிக்க மாட்டார், சாப்பிட மாட்டார், நேரத்துக்கு செய்ய மாட்டார், காலை சாப்பாடு மதியம் சாப்பிடுவார், மதியம் சாப்பாடு நைட்டு சாப்பிடுவார். இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறது சனியோட குணாதிசயம். இரும்பு ஜாமான்லாம் விற்கிறவங்க, பழைய இரும்பு பாத்திரம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்கல்ல, பழைய இரும்பு கடை வச்சுருக்கிறவங்க, அதாவது பேரிச்சம்பழத்துக்கு இரும்பு எடுக்கிறவங்க, அந்த மாதிரியான வியாபாரம் செய்கிறவங்க, பழைய காரு விற்கிறவங்க, பழைய வாகனம், பழைய வீடு, பழசு அப்படின்னு எது ஒருத்தவங்க உபயோகித்த பொருளை இன்னொருத்தவங்க உபயோகிக்கிறாங்க அப்படின்னா, பழசாக போய் உபயோகிக்கிறாங்கன்னா அவங்க சனியோட காரகத்துவத்தில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். பொக்லிங், க்ரஷர், இந்த மாதிரியான இரும்பு சம்பந்தமான வண்டிகள், வாகனங்கள், இதெல்லாம் ஒரு கனரக வாகனம்னு சொல்கிறோம்ல, பொக்லிங்கு, க்ரஷரு, இந்த மாதிரியான வாகனங்கள், இதெல்லாம் சனியோட காரகத்துவம். ஜல்லி, சிமெண்ட்டு, தார், இந்த பெட்ரோலிய பொருட்கள், மண்ணெண்ணெய், இந்த மாதிரியான பொருள்கள் அத்தனையும் சனியோட காரணம். எங்கெல்லாம் அடிமை தொழில் இருக்கோ அங்கெல்லாம் சனி இருக்கார் அப்படின்னு அர்த்தம். சனியோட முழு ஒரு
சனியோட காரகத்துவம், உயிருள்ள காரகத்துவம் என்ன அப்படின்னா, முக்கியமானது வந்து வேலைக்காரன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சாராயம். சாராயம் விற்பவர்கள், சாராய பிரியர்கள், குடிச்சிட்டு அல்லல் பண்ணிட்டு ரோட்டில் அடித்தடி நடத்துகிறவங்க, மதுபான தொழிற்சாலைகள் வச்சுருக்கிறவங்க. சனியோட தானியம் அப்படின்னா எள்ளு. சனிக்கு ஒரு நிறம் அப்படின்னா கருநீலம் அப்படின்னு சொல்லலாம். சனியோட அந்த ரத்தின கல் என்ன அப்படின்னா ப்ளூ சஃபயர் அப்படின்னு சொல்லலாம். சனி அப்படிங்கிறது வந்து முக்கியமாக மனித உடலில் வந்து பாதத்தை குறிக்கிறது. ஒருத்தருக்கு சனி தசை வருது, அவங்களுக்கு ஆகாத நிலையில் வருது அப்படின்னா முதல்ல வந்த உடனே அவங்களுக்கு காலை தான் உடைச்சிடுவார் சனி. நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், யார் யாரெல்லாம் கால் உடைஞ்சு கிடக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து சனியோட தசை வந்து சனி ஆகாத இருந்தால் தான் அவங்களுக்கு கால் உடையும். வந்த உடனே காலை உடச்சி விட்டுருவார். அடுத்ததான் எலும்பு மருத்துவர்கள், முடநீக்கியல் மருத்துவர்கள், அவங்களும் வந்து சனியோட காரகத்துவம் தான். சனி நல்லா இருந்துச்சுன்னா அவர் வந்து முடநீக்கியல் மருத்துவராக இருக்கார். சனி கெட்டு போச்சுன்னா அவர் வந்தோடனே காலை உடச்சி விட்டுறாரு. சனி நல்லா இருந்ததுன்னா அவர் பான தொழிற்சாலை வச்சுருக்காரு. சனி கெட்டு போயிடுச்சுன்னா அந்த தொழிற்சாலையில் வர்ற சாராயத்தை குடிச்சிட்டு ரகலை பண்ணுற ஒரு குடிமகனாக இருக்காங்க. எப்படி தான் அது எடுக்க முடியும்? சனி நல்லா இருந்ததுன்னா வழக்கறிஞராக இருப்பாங்க. சனி கெட்டு போயிடுச்சுன்னா அந்த வழக்கறிஞர்கள்ட்ட போய் மாட்டிக்கிட்டு பொய்யை சொல்லிட்டு ஏமாத்துகிற ஒரு அக்யூஸ்டாக இருப்பாங்க. இதுதான் வந்து சனிக்கோட 2 நிலைகள். ஒன்று நல்லா இருக்கணும், இல்லை கெட்டு போயிருக்கணும். சனியோட காரகம் அப்படிங்கிறது இரவு நேரத்தில் வேலை செய்கிறவங்க, நைட் டியூட்டி யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களோ, இவங்க வாழ்நாள் முழுக்க நைட் டியூட்டி தான் பார்த்துட்ருக்காங்க, இவங்க பகல்லே வேலை செய்கிறதில்ல, நைட்லாம் வேலை பார்க்குறாங்க, பகல்லாம் வந்து தூங்குறாங்கன்னா அங்கே வந்து சனி தொடர்பு இருக்கும். இரவு நேர பணியாளர்கள் சனி அவங்க லக்னத்துக்கு ராசிக்கு தொடர்பில் இருக்கும், அந்த தசை நடந்துகிட்ருக்கும். அப்போ வந்து அவங்க நைட் டியூட்டி தான், நைட் ஷிஃப்ட் தான் பார்ப்பாங்க, பகல் நேரம் வேலை பார்க்க மாட்டாங்க. அதாவது இரவில் பிறந்தவங்களுக்கு சனி தான் வலிமையாக இருக்கும். அவங்க வந்து இரவு நேரங்களில் தான் எல்லா வேலையுமே செய்வாங்க. இரவு நேரத்துலாம் முழிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்களே இரவு நேரத்தில் தான் படிப்பாங்க, பகல் நேரத்தில் தூங்குவாங்க. இதே சூரியன் வலிமையாக இருந்ததுன்னா பகல் நேரத்தில் தான் அவங்க எல்லா வேலையும் செய்யறதுக்கான பயன்படுத்திக்குவாங்க, இரவு நேரத்தில் தூங்கிடுவாங்க. இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு சூரியன் வலிமையாக இருக்கா, சனி வலிமையாக இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்த கிரகங்களை வச்சு இப்படி தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வந்து காடு மரங்கள் இதெல்லாம் வளர்க்குறதுக்கு ஆர்வம் உள்ளவர்கள் இந்த சனியோட ஆளுமையில் இருக்கிறவங்க. சனி நல்லா இருந்துச்சுன்னா அவங்க நிறைய மரம் வளர்ப்பாங்க, ஒரு காட்டு இலாக்க அதிகாரியாக இருப்பாங்க, அந்த மரங்களோட தொடர்புடைய மாதிரி ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருப்பாங்க. இதெல்லாம் தான் சனியோட காரகம் அப்படின்னு சொல்லி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.